இன்னைக்கு நம்மளோட சமிகாஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் 200 கிராம் துவரம்பருப்பை எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 4-5 விசில் போட்டு பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை செய்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்திலேயே இதோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததும் நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ சேம் அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 5 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் ஃப்ரை பண்ணும்போது அதில் கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மிளகாய் வத்தலோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஒரு மாதிரி கமர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிளகாய் வத்தலும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு நல்ல கமகமனி இடி சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அப்புறம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 4 வெண்டைக்காய், 4 அவரைக்காய், 4 பீன்ஸு, 2 கத்திரிக்காய், அப்புறம் 4 பீஸ் மாங்காய், 1 வாழைக்காய் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 1/4 கப் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸில் நான் கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறதில்ல, அப்புறமா தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய்லாம் அந்த மாதிரி இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். அப்புறம் சாம்பாரில் கிடக்கிறதே தெரியாமல் எல்லா காயுமே கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால இந்த காய் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் நம்ம அந்த கத்திரிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சமாக தான் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி ஓவராக சேர்த்துட்டோம்னா சாம்பார் புளிக்க ஆரம்பிச்சிடும். சில புளி கொஞ்சமாக சேர்த்தாலே ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும், சில புளி அப்படி இருக்காது. ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த புளி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நம்ம காய் சேர்த்து வதக்கும் போதே அதில் பச்சை மிளகா சேர்க்கணும்னு அப்போ மறந்துட்டேன். ஸோ அதனால அதுக்கப்புறமா நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணியில் நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வெந்து அந்த புளி தண்ணி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த காய் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் வேகிற டைமில் நம்ம அந்த சாம்பாரில் தேங்காய் சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 3 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜார் மூடி போட்டுட்டு தண்ணி சேர்க்காம இதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இடி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சிருக்க சாம்பார் பவுடர்லேருந்து கொஞ்சமாக எதுவுமே எடுக்காமல் அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த சாம்பார் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாம்பார் ஆற ஆற உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாயிடும். ஸோ அதனால் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பாரோட கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணும்போது அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பார் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். சாம்பார் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற டைமில் இந்த சாம்பாரில் சேர்க்கறதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி பழமும் இது கூட நான் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம சாம்பாரில் ஆல்ரெடி புளி கரைசல், மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளியும் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். அதனால இந்த மாதிரி ஃபைனலாக ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் நான் இந்த மாதிரி வதக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபைனலாக தாளித்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பாரில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் ரைஸில் இந்த சாம்பாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மற்ற சாம்பார் மாதிரி இல்லாமல் இந்த இடி சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சமையல்ஸ் கிச்சனில் பார்த்த இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சமையல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.